இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மகாராஷ்டிரா துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் பயணித்த விமானம் வெடித்து சிதறியதில் உடல் கருகி பலியானார். பவார் இறந்த 2வது நாளே அடுத்த துணை முதல்வர் யார் என்ற பேச்சு தீயாய் பரவியது. அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவாருக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் செயல் தலைவர் பிரபுல் பட்டேல் உள்ளிட்ட கட்சி முக்கிய நிர்வாகிகள் குரல் எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக முதல்வர் ஃபட்னாவிஸை சந்தித்து பேசினர். அதேபோல் அஜித் பவார் வசம் இருந்த நிதி, விளையாட்டு உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை தங்கள் கட்சிக்கே ஒதுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர். 2ஆக பிரிந்து கிடக்கும் தேசியவாத காங்கிரஸை இணைக்க வேண்டும் என அஜித் பவார் விரும்பியதாகவும் அவரது கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அஜித் பவார் ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அஜித் பவாரின் சித்தப்பாவும் தேசியவாத காங்கிரஸ் சரத் சந்திர பவார் கட்சியின் தலைவருமான சரத் பவார் கூறியதாவது: மகாராஷ்டிர துணை முதல்வர் பதவியை சுனேத்ரா பவாருக்கு வழங்குவது குறித்து என்னிடம் யாரும் ஆலோசிக்கவில்லை. அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் எங்கள் வீட்டு விவகாரங்கள் குறித்து ஆலோசிப்போம். ஆனால் அவர்களின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவது கிடையாது. சுனேத்ரா பவாருக்கு பதவி வழங்குவது குறித்து பிரபுல் பட்டேல் உள்ளிட்ட தலைவர்கள் சில முடிவுகள் எடுத்துள்ளதாக செய்தித்தாளில் படித்துதான் நான் தெரிந்து கொண்டேன். மற்றபடி அது பற்றி நான் எதுவும் கருத்து கூற முடியாது. மும்பையில் இன்று நடக்கும் என்சிபி நிர்வாகிகள் கூட்டம் அவர்களின் உட்கட்சி விவகாரம் சார்ந்தது. இது பற்றி நான் எதுவும் கூற முடியாது. அஜித் பவார் ஒப்பற்ற மக்கள் தலைவர். பாராமதி மக்களுக்காக அவர் எப்போதும் துணை நின்றுள்ளார். அவர் மீது மக்களும் அதீத நம்பிக்கை வைத்திருந்தனர். எனவே அவர் விட்டுச் சென்ற பணிகளை அவரது குடும்பத்தைச் சேர்ந்த அடுத்த தலைமுறையினர் சிறப்பாக செய்வார்கள் என நம்புகிறேன் என சரத் பவார் கூறினார். ஒருவேளை இரு என்சிபி கட்சிகளும் இணைந்தால் அந்த கட்சி என்டிஏ கூட்டணியில் தொடர நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியாகிறதே என கேட்டதற்கு, இவை அனைத்தும் யூக செய்திகள். நீங்கள் சொல்லித்தான் எப்படிப்பட்ட செய்தியை நான் கேள்விப்படுகிறேன் என அவர் கூறினார். சுனேத்ரா பவாருக்கு துணை முதல்வர் பதவி, என்சிபி இணைப்பு, என்டிஏ கூட்டணி போன்றவை குறித்து சரத் பவார் வெளியிட்ட கருத்துக்கள் மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.